எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் நிர்பின் நியோ அவர்கள் பேச இருக்கிறார். கையா கை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். பாட்டுடைய தலைவன் பாரதியை வணங்கி, விண்ணை இழந்த தமிழனை வணங்கி, இந்த மண்ணை வணங்கி, அவையோர் அனைவரையும் வணங்கி, ஊற்றெடுத்த என் தலைப்பை பூத்தொடுத்து தருகிறேன், செவி மடுத்து கேளுங்கள். ஒரு குடும்பத்தின் 14வது பிள்ளையாக பிறந்து பல தடைகளை தாண்டி கல்வி வெளிச்சம் பெற்று அந்த வெளிச்சத்தை வைத்து சமத்துவத்திற்கு வெளிச்சம் கொடுத்த இந்தியாவின் வரலாற்றில் சனியிடம் பிடித்த இணையற்ற ஒப்பற்ற ஒரு தலைவனை பற்றி தான் பேச வந்துள்ளேன். இருட்டுக்குள் இருக்கும் சமுதாயத்தை கேள்விகள் மட்டும் கேட்டு எழுப்பாமல் எங்கே சென்றால் இவைகளை மாற்ற முடியும் என்று தனி ஒருவனாய் சிறு வயதிலேயே சரியாக புரிந்து கொண்டு படித்து முன்னேறி இந்தியாவின் சட்டத்திட்டத்தை எழுதும் அளவிற்கு ஒருவரால் உயர முடியும் என்றால் அந்த தனி ஒருவனின் பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இப்பொழுது இருக்கும் சூழலில் ஒருவன் படித்து முன்னேறி உயரத்திற்கு வந்தால் அவரை பெரிதாக பேசுகிறோம். ஆனால் இருட்டிலும் துன்பத்திலும் அடக்கு முறையிலும் உழன்று கொண்டிருந்த ஒரு சமூகத்திலிருந்து எழுந்து வந்து கல்வி கற்று பதில் கூற முடியாத பல அடுக்கு கேள்விகளை இந்த சமுதாயத்தின் முன்வைத்தவர் அம்பேத்கர். சாதி எப்படி ஒருவரை உயர்ந்தவராகும், அதே சாதி எப்படி ஒருவரை தாழ்ந்தவராகும், எண்ணத்தால் ஒருவரை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று குறிப்பிடலாமே தவிர உடல் வண்ணத்தால் ஒருவரை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எப்படி குறிப்பிட முடியும் என்று குரல் எழுப்பியவர். சாதி எப்படி சக மனிதனை சமமானவனாக கருதாத துயர் மிகுந்த போக்கை வளர்த்தது என்பதை பற்றி அவர் செய்த ஆய்வு, அதை தொடர்ந்து அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் அசாத்தியமானவை. ஜாதி முறையை கண்டு யாரும் வருத்தப்படுவதில்லை. தங்களுக்கு கீழே அடிமைப்படுத்த வேறு சிலர் இருக்கிற அற்ப மகிழ்ச்சியில் அவர்கள் கட்டுண்டு கிடப்பதை அம்பேத்கர் எடுத்து காட்டினார். ஏற்ற தாழ்வுகளின் பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கி சுரண்டல் அமைப்பாகவும் சாதி அமைப்பு திகழ்வதை அவர் ஆணித்தரமாக நிறுவினார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமே போராடினார் என்று அவரை ஒற்றை வரிக்குள் அடக்கிவிட முடியாது. அம்பேத்கர் வெறுமனே சட்ட மேதையோ தலைவரோ மட்டுமல்ல, அரசியல், இலக்கியம், தத்துவம், இதிகாசம், வரலாறு, மதம், சட்டம், பொருளாதாரம் என மனித அறிவு சாதித்த துறைகளில் பெரும்பாலானவை குறித்து விரிவான வாசிப்பும் அறிதலும் கொண்டவர். அவருடைய டாக்டர் பட்ட ஆய்வு ரூபாய் குறித்தது என்பதும் ரிசர்வ் வங்கியை உருவாக்கியதில் முக்கியமான பங்கு அம்பேத்கருடையது என்பதும் த ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி, இட் இஸ் ஆர்ஜின் அண்ட் இட் இஸ் சொல்யூஷன் என்ற அம்பேத்கர் எழுதிய நூலின் வழிகாட்டுதலின்படிதான் இந்திய ரிசர்வ் வங்கியே உருவானது என்பது இங்கு இருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள சமூக நீதி மற்றும் சமத்துவ இயக்கங்களில் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தும் ஒரே சமூக சீர்திருத்தவாதி அம்பேத்கர் என்றால் அது மிகையாகாது. எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்போதும் தற்காத்து கொள்ள தயாராக இருக்கிறானோ, யார் ஒருவன் பொது விமர்சனத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ, அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனையும் சுய மரியாதையும் பெற்றிருக்கிறானோ, அவனே சுதந்திரமான மனிதன் என்பேன் என்று உரக்க கூறியவர். அரசியலமைப்பு சட்ட உருவாக்க
உருவாக்க குழுவின் முன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவர் கூறியது என்ன தெரியுமா? பக்தி என்பது மதத்தில் வேண்டுமானால் முத்திக்கு வழிவகுக்கலாம், ஆனால் அரசியலில் ஒரு தலைவரின் மீதான குருட்டு பக்தி சமூக சீரழிவுக்கும் சர்வாதிகாரத்துக்குமே வழிவகுக்கும் என்று அண்ணல் அம்பேத்கர் எச்சரித்தார். அடியினும் ஆவின் பால் தன் சுவை குன்றாது, சுடினும் செம்போன் தன் ஒளி கெடாது, அரக்கினும் சந்தனம் தன்மனமாதாது, புகைக்கும் காரையில் பொல்லாங்கு கமலாது, கலக்கினும் தன் கடல் சேறு ஆகாது என்று தன்னை அடக்க நினைத்த போதிலும் வீழாது எழுந்து நின்று சமுதாயத்தில் சமத்துவத்தை நிலை பெற செய்த அம்பேத்கர் இறந்த பெண்ணும் உத்வேகம் தரும் தலைவராக நிமிர்ந்து நிற்கிறார். அவர் வழி நடந்து சமுதாயத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்று கூறி விழுவது எழுவதற்கு, சொல்வது தொடர்வதற்கு, படிப்பது விழிப்பதற்கு, துடிப்பது முடிப்பதற்கு, வாயுண்டு சேர்ப்பதற்கு, நல்ல வார்த்தைகள் கதைப்பதற்கு, செவிகளோ இனிப்பதற்கு, செந்தமிழை கேட்பதற்கு, உயிரெல்லாம் இறைவனைப்பு உள்ளத்தினில் அதை செதுக்க அன்பெனும் விதை விதைத்து வளர்த்திட அரவணைத்து அம்பேத்கர் வழி நடந்து சமத்துவத்தை நிலைநிறுத்து பேசினேன் நல தலைப்பை எடுத்து கேட்டீர்கள் அனைவரும் செவி மடுத்து நிறுத்துகிறேன் என் பேச்சை முடித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தொடுத்து. நம்ம குமரேசன் வந்து ஒரு தம்பி பேச வைக்கலான்னாரு. தம்பி நீ என்ன எந்த வகுப்பு படிக்கிற? எந்த வகுப்பு படிக்கிற? 4th ஸ்டாண்டர்டுன்னாங்க. எனக்கு என்னென்னா குமரேசன் மேலே என்னது 4th ஸ்டாண்டர்டு பையன் என்ன பேச போகிறான், அதுவும் அனைவருக்குமான தலைவர்ன்ற தலைப்பில் எப்படி பேச போகிறான் அப்படின்னு இந்த மாதிரி நம்மளை சிக்கலில் மாட்டி விட்டார குமரேசன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பேசுனதுக்கப்புறம் தான் டா 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 அப்படின்ற மாதிரி அந்த பட்டாசாக வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு நம்பிக்கை தருது இல்லையா? நம்முடைய கடமை என்னென்னா நம்ம அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். நாங்கள் இங்கே வந்து நாங்கள் மேடை போட்டு நாங்கள் பேசலை, அந்த இளைய தலைமுறையை பேச விடுறோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது, அடுத்த தலைமுறையை உருவாக்குற கடமை இருக்குது. அந்த முறையில் பாராட்டுக்கள். வருங்கால அம்பேத்கரே, வருங்கால தந்தை பெரியாரே, வாழ்த்துக்கள்.